Good morning. Welcome to Pyramid Advisory YouTube channel. இன்னைக்கு நம்ம நியூஸ் பார்க்கலாம். WTO tempers fall in world trade to 9.2% in 2020 on strong June, July. Okay. But trade body economists want sharp slowing once pent-up demand is exhausted. அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஓரளவு ஃபால் ஆகிருக்கு. பட் ஸ்ட்ராங் ஜூன் ஜூலையில் நல்ல பவுன்ஸ் பேக் இருக்குது. ஸோ பவுன்ஸ் பேக் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா பென்டப் டிமாண்ட்னா நம்ம காலையிலேருந்து சாப்பிடலன்னா நம்ம நைட்டு வந்து எவ்வளோ சாப்பிடுவோமோ அந்த மாதிரி மார்ச் ஏப்ரல் மே வந்து நிறைய பர்ச்சேஸிங் போஸ்ட்போன் ஆனது அவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் டோன்ட் ஃபர்கெட் தெர் இஸ் ஒன் நார்மல் டிமாண்ட். ஓகே, ப்ளஸ் நார்மல் பசி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பசி. ஓகே, எக்ஸ்ட்ரா பசி தீர்ந்துச்சுன்றாங்க அவங்க. இனிமேல் வந்து ஸ்லோவாக போகணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது இந்த பென்டப் டிமாண்ட் இப்போ லேட்டஸ்டான காரில் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க, கார் ஆட்டோ எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்கனாக்கா நல்ல நம்பர் இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்லலை. பட் போஸ்ட்போன் பண்ணதவங்களாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வி ஹேவ் டு டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட், நாட் நெசசரிலி. ப்ராபபிலிட்டி இஸ் தேர், பட் டு வாட் எக்ஸ்டென்ட். So everything is only a percentage. Okay, maybe 50% pent-up demand முடிஞ்சிருக்கலாம். இல்லை இன்னும் நிறைய பேர் வாங்காமே இருக்கலாம். ஆஃபீஸ் இன்னும் போக ஆரம்பிக்கல. இப்போ கார் வாங்கி என்ன பண்ணுறது எவ்வளோ பேர் யோசிக்கலாம். இப்போ பைக் வாங்கி யோசிக்கலாம். அதனால் வந்து ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டேட்டா, பட் யூ டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஓகே, government may divest just 5% stake in LIC for 50,000 crore. 5% stake, 50,000 crores. Okay, government. Okay, the list by February. Expect to raise to 50,000 crores list by February. So that will be interesting to watch and see what happens. Reconstituted MPC to meet today. MPC the Monetary Policy Committee. So இவங்க தான் வந்து RBI கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. RBI governor will take the final decision. Okay, ஸோ அவர் வந்து அதுக்கு புதுசாக 3 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பழைய ஆளுங்க என்னன்னு தெரியல, பட் அதை பற்றி கொடுக்கல. ரீகான்ஸ்டியூட் போட்டாங்க. ஜென்ரலாக வந்து ஹைலைட்ஸ் நியூஸில் சொல்லுவாங்க, ஒருத்தர் வெளியே போயிட்டாருன்னா இவர் அமைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து பாலிஸ்டாரை சொல்கிறாங்கன்னா ரீகான்ஸ்டியூட்டட்னுவாங்க, பாலிஸ்டா. ஓகே, ரிலையன்ஸ் ரீட்டெயில் டு ரைஸ் 512 crore from ADIA rupee 5,500 crores. Okay, the only person who is able to raise money in this market is Reliance. Hats off to Reliance Industries. As India crossed the COVID peak, number of new cases at 6-week low. This is a good interesting data. Okay, new peak. See, ஒன்று வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் மேலே போகலாம், பட் ரெக்கவரியும் மேலே போயிட்டே இருந்துன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு நாள் தேல் ஜாயின் ஒரு இடத்துல தேல் மீட், அப்போ நம்ம ஸ்டேபிள் ஆகிடுவோம். ஸோ டெய்லி 100 கேஸு டெய்லி ரெக்கவர் ஆகிறது வந்து 10 கேஸ் வச்சுக்கோங்க. த கவுஸ் வில் கம் ஹோம், பட் நத்திங் வில் ஹேப்பன். ஓகே, இட் கீப் கோயிங் ஆன் அண்ட் ஆன். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கிரிப்ஷன். இட்ஸ் அ வெரி கிரேட், என்ன பார்த்தா இது ஃபேண்டாஸ்டிக் நியூஸ். எஸ்பெஷலி இட்ஸ் கமிங் ஃப்ரம் பிஸ்னஸ் லைன். ஓகே, அதனால் வந்து நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பேன். 300 stocks hit upper circuit as market surges on global cues. குளோபல் கியூ வந்து ஓகே இருக்கலாம், சென்டிமெண்ட்டுன்னு சொல்லலாம். குளோபல் கியூ அப்போ நான் நாளைக்கு குளோபல் கியூ கீழே போனால் 300 ஸ்டாக் லோயர் சர்க்கிட் போவோமா, அதை பற்றி நான் வீடியோ போடணும்னு பார்க்க நான் தெரியல. நம்ம வந்து பங்குச்சந்தையில் என்ன இருக்குதுன்னா, பங்குச்சந்தையில் வந்து ஸ்டாக் இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, தக்காளி வாங்குறது, தக்காளி தானே வாங்கிட்டு வருவீங்க. பக்கத்து மார்க்கெட்டு ஊர் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருப்பீங்களா? பங்குச்சந்தைக்கு வரும்போது ஸ்டாக் மட்டும் தான் பார்க்கணும். ஓகே, இது வந்து நியூ தியரி, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். பிரமிட்ஸ் நியூ தியரின்னு போடலாங்க. ஓகே, okay, unlock impact RVN. Okay, அது வேண்டாம். Taking on Google, Paytm to host developers meet tomorrow to drop layers to App Store. ஸோ ஒரே ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் வச்சுருந்தான் கூகுள், நான் தான் தாதானா. தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ஸ். நீங்கள் ரொம்ப ஒருத்தர் வந்து நம்ம ரொம்ப மொனப்பாலியாக இருந்ததுன்னா யாரோ ஒருத்தர் எழுந்து தட்டி கேட்பான். அந்த தட்டி கேட்குறோம் பேடிஎம். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் வந்து திங்ஸ் cannot last long. It's good. I'm very happy. Dr. Reddy told resubmit application. நம்மளாம் எங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா திருப்பி அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. மிஸ் ஆகிடுச்சு எழுதுல, அது மாதிரி டாக்டர் ரெட்டிஸே அப்ளிகேஷன் சப்மிட் சொல்கிறாங்க. யாருக்கு? அந்த ட்ரையல், இந்த ட்ரையலுக்கு
trials for Russian COVID vaccine. Okay, JioMart to set up upset the cart for Flipkart, Amazon. இது வந்து JioMart to upset the cart for Flipkart, Amazon. என்னால் இது ஒத்துக்கவே முடியல, புரியுதுங்களா? என்னால் ஒத்துக்கவே முடியல. அது they can disrupt the business, பட் அப்செட்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இப்போ இங்கே ஒரு சப்போஸ் ஒரு ஹோட்டலில் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன், இன்னொரு ரோட்டில் வந்தால் காம்படிஷன். ஓகே, இன்னொரு ரோட்டில் வந்தாலும் அது காம்படிஷன். 5-6 ஹோட்டலில் வந்தால் அந்த ஹோட்டல் ஸ்ட்ரீட் ஆகிடும் அது. ஸோ மோர் பீப்புள் கன்வர்ஜ் தட் ஏரியா டு ஈட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மஹிந்திரா வந்து டாடா சூமோ லான்ச் பண்ணாங்க. 200,000 வித் இருந்தது. குவாலிஸ் லான்ச் பண்ணாங்க. அந்த 2000 மார்க்கெட் வந்து 4000 ஆச்சு. சப்சிக்வெண்ட்டாக அந்த எஸ்யூவி லான்ச் பண்ண அந்த மார்க்கெட் ஷேரை மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து 136 கோடி பேர் யாரும் நீ இப்போ நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைபர்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணால் கூட அதுக்குன்னு மார்க்கெட் இருக்கும். ஸோ அதனால் டோன்ட் கெட் கேரிட் அவே பை திஸ் ஜியோ தேர் குட். they will let's see what they doing. ஜஸ்ட் எதாவது ஒருத்தன் வரப்போகிறான்றதுனால நீங்கள் வந்து ஒன்றே பயப்பட முடியுமா? நடக்காது. நல்ல நோட்டிவ். டெலிகாம் வேறு, மார்க்கெட் வேறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக் இட் த பிஞ்ச் ஆஃப் சால்ட், டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. PMI சர்வீசஸ் கான்ட்ராக்ஷன் 6 months. PMI சர்வீசஸ், PMIனா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் எப்படின்னாக்கா நம்ம வீட்டில் வந்து மந்த்லி ப்ரொவிஷன் எப்படி வாங்குறன்ற பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து திடீர்னு நம்ம லைஃப் ஸ்டைல் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம அதிகமாக வாங்க ஆரம்பிப்போம். திடீர்னு இப்போ கோவிட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா செலவே இல்லை. எனக்கு அப்போ தான் தெரியும் ஒரு 40 கிலோ அரிசி வந்தால் ஒரு மாதம் சாப்பிட்லான்றது எனக்கு அது அதிகம் 1.5 ஏதோ சம் கணக்கு இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளோ ரைஸ் இருந்தால் போதும், அது காஸ்ட்டே 1000 ரூபாய் தான் ஆகுன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு நாள் போய் அரிசி வாங்கிட்டு வந்தேன் நான். ஸோ அதனால் எவ்வளோ நாள் வரும்னு கேட்டால் அது ஒரு மாதம் வரும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஐ டோன்ட் எக்ஸாக்ட் இது, பட் இஃப் யூ 1000 rupees ஒன்லி ஐ திங்க் வித் ரைஸ் யூ கேன் சர்வை ஃபார். அதுவும் நாங்கள் வந்து 5 பேர் இருக்கோம் வீட்டில். பட் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து டோன்ட் வரி. PMI இண்டெக்ஸ்னாக்க கம்பெனி பர்ச்சேசஸ். ஸோ 6 மாதம் கம்பெனி க்ளோஸ், ஒன்றும் பர்ச்சேஸ் ஒன்றுமே வாங்கியிருக்க மாட்டான். பேப்பர் பென்சில் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க, அவங்க ஸ்டேஷனரி கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ PMI இண்டெக்ஸ் கான்ட்ராக்ஷன் 6 months, பட் இட்ஸ் ரெக்கவரிங். ஓகே, அது 50க்கு மேலே தான் நல்லது. இப்போ 48 கிட்டே இருக்குது. ஸோ விச் இஸ் குட். ஏப்ரலில் பார்த்தீங்கன்னாக்கா 7.2 இருந்தது, மேல 14 கிட்ட வந்துருக்கு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 48 கிட்ட இருக்குது. 48 இஸ் நோ ப்ராப்ளம். 51 மேலே தான் புல்லிஷ். 51 மேலே தான் புல்லிஷ். PMI இஸ் யூஸ்ஃபுல், VIX இஸ் யூஸ்லெஸ். PMI இஸ் யூஸ்ஃபுல், VIX இஸ் யூஸ்லெஸ். விக்ஸை பற்றி வீடியோ போட்டோன்னு பார்க்குறேன், நடக்கவே மாட்டேங்குது. அது somehow இட்ஸ் கெட்டிங் டிலேட். ஐ வாண்ட் டு டாக் அபவுட் இட். அதுக்கு டைட்டில் கூட ரெடி ஆகிடுச்சு. டைட்டில் சொல்லட்டுங்களா? நியூஸ் புது போட்டு அவுட் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். சரி, விக்ஸ் டாலர் இண்டெக்ஸ் அண்ட் கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல், இதான் டைட்டிலாக வச்சாச்சு. கண்டென்ட்டாக ரெடி, பட் எனக்கு பேசுறதுக்கு தான் டைம். அதுக்கு ஒரு ஒரு மைண்ட் வந்து பேசணும். நல்லா கேட்டுக்கோங்க. பி ரெடி ஃபார் விக்ஸ், டாலர் இண்டெக்ஸ் அண்ட் கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல். ஓகே. Private equity investments hit a record high of 28.66 billion in 2020. கோவிட் ஆகுது, கிவிட் ஆகுதுன்றாங்க. அதை எதை பற்றியும் கவலை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இந்த இதுலேயே வந்து இந்த பேண்டமிக்லேயே வந்து 28.66 பில்லியன். அதனால ப்ரைவேட் ஈக்விட்டி அப்படின்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சி தட் இஸ் ப்ரைவேட் ஈக்விட்டின்றது என்னன்னாக்கா, இப்போ நான் வந்து இப்போ ஒரு கம்பெனியை வந்து இப்போ பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன்னா, எனக்கு இப்போ கேபிட்டல் எனக்கு பணம் தேவை. யார் பேங்க் கொடுப்பாங்க, சொந்தக்காரங்க கொடுக்கலாம், நான் ப்ரைவேட்டைஸ் பண்ணலாம், நான் வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாங்கலாம். ப்ரைவேட் ஈக்விட்டி அது மேலே பெட் பண்ணி பணம் கொடுப்பான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுற, ப்ரைவேட் ஈக்விட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பண்ணுற வேலையை அவங்க பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப்புக்கு பிளைண்டாக கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ வந்து வாழ்க வந்து 20 பில்லியன் கொடுத்துருக்கான். இந்த இந்த பேங்க்லாம் நஷ்டத்தில் போகுது, ஆனால் பணம் பண்ணிட்டு இருக்கான். ஓகே, அது வந்து வேறு ஸ்டோரி, நிறைய எனக்கு சொல்கிறதுக்கு நினைக்கிறேன். ஓகே, கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் ஃபைல்ஸ் பேப்பர் லான்ச் ஆஃப் NASDAQ 100 இண்டெக்ஸ் ஃபண்டு. NASDAQ 100 இண்டெக்ஸ் ஃபண்டு. ஓகே, நம்மளுக்கு இண்டெக்ஸே பிடிக்காது. ஓகே, இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து ஐ எம் நாட் ஃபார் இண்டெக்ஸ் ஃபண்ட். ரிஸ்க் இஸ் த சேம். NASDAQ 100 இண்டெக்ஸ் ஃபண்டு ரிஸ்க் தான், சேம் ரிஸ்க் யூ ஹேவ். ஓகே,
Goldman Sachs eyes 14 billion for its largest fund since 2008 career. Goldman Sachs eyes 14 billion எல்லாம் பெரிய லெவலில் போயிட்டு இருக்காங்க. பேண்டமிக்காவது கிண்டிமிக்க பேண்டமிக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, இப்படி தான் இருக்கணும், புரியுதுங்களா? பேண்டமிக் வீட்டிலே இருந்தோம்னாக்கா எப்படி எக்கானமி மூவ் ஆகும்? மாஸ்க் மாட்டின்னு வெளியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துடணும். ஓகே, ரொம்ப பேசுகிறேன்னு தெரியல. ஓகே சரி. ஓகே, led by India and Thailand. Bad loans to double across 14 economies. Okay, ஸோ பேட் லோன்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து 28.66 பில்லியன் வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி கொடுக்குறான் பணத்துக்கு. பட் இங்கே பேட் லோன்ஸ் இதாவது இட்ஸ் ஆல் த இன்டென்ஷன். சி, லோனுக்கு வந்து ரீபேமெண்ட்டுக்கு எபிலிட்டி அண்ட் இன்டென்ஷன். ஓகே, எபிலிட்டி இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது. இன்டென்ஷன் இல்லைன்னா உனக்கு 5 பைசா கூட வாங்க முடியாது. ஃப்ளைட் பிடிச்சி வெளியூர் போயிடுவாங்க. ஓகே, ரீகான்ஸ்டியூட் எம்பிசி ஆல்ரெடி படித்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம வந்து திஸ் ஆல்சோ குட் நியூஸ். ஐ லைக்கிங் திஸ் நியூஸ் பேப்பர். ஓகே, இப்போ இதெல்லாம் நான் படிக்கிறேன்னா உங்களுக்காக தான் படிக்கிறேன். பட் உங்களுக்காக படிக்கிறதால எனக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. நான் வந்து ரொம்ப படிக்க நிறுத்திட்டேன் ஒரு 8 மாதமாக நியூஸை. பட் இப்போ ஸ்டார்ட் ரீடிங். டாடாஸ் டு கிவ் விங்ஸ் டு கிரைசிஸ் இட் ஏர் ஏஷியாவுக்கு வந்து ஒரு ஃபண்ட் அண்ட் ரிவைவ் போட்டிருக்காங்க. எவ்வளோ தூரம் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். SEBI seeks to shield small investors from ATI bonds. ATI bondsனா என்னக்கா perpetual bonds, அது மெச்சூரிட்டியே கிடையாது, perpetual, it goes on forever, issued by banks to boot capital adequacy. ஓகே, பேங்க் இஷ்யூ பண்ணுறாங்க. அது அப்படின்னா பேங்க்கு கடன் வாங்குது. SEBI seeks to shield small investors. அந்த கடன் பத்திரங்களில் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வாங்காமல் இருக்கிறது பார்த்துக்க SEBI ட்ரை பண்ணுது. எதுக்கு? அந்த பேங்க்கில் போய் எப்படி போடுறாங்க? இப்போது பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பெர்பெச்சுவல் பாண்ட் கொடுக்குறான், அதை வாங்க வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பேங்க் ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ பேர் கஸ்டமராக இருக்கான்? அது சொல்ல முடியுமா? அங்கே கஸ்டமராக இருக்காதரா பெர்பெச்சுவல் பேண்டே வாங்க வேணான்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து SEBI வந்து சம்டைம்ஸ் அதில் என்னுடைய தாட் ப்ராசஸ் ராங்கான்னு தெரியல, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ராங்கான்னு தெரியல. யாரோ ஒருத்தர் ரொம்ப ராங், எதர் நான் இல்லை SEBI. TCS பைபேக்னால வந்து ஒருத்தர் சூடு வச்சு நல்லா சூடு வச்சுப்பாங்களா, அவங்களாம் உஷார். ஓகே, TCS பைபேக் மூவ் ITPS அல்ல. இப்போ TCS பைபேக்னு நியூஸ் பாடங்கள் என்ன விஷயம்னாக்கா, நியூஸ்க்கெலாம் ஏதோ ஒரு கிளப்பி விட்ற வேண்டியது. இன்ஃபோசிஸ் மை ஃபாலோ, HCL டெக் மை ஃபாலோ. அப்புறம் இப்போ இதே அர்னாப் கோஸ்வாமி இருந்தான்னு வச்சுக்கோங்க, நல்லவரே அவர் இதில் இல்லை. ஒய் இன்ஃபோசிஸ் இஸ் நாட் டூயிங் பைபேக் when TCS இஸ் டூயிங், திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள், தேர் ஃப்ராட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சுடுவார் அவர். சம்மந்தம் எல்லாமே. ஓகே, ஸோ அதனால் இது வந்து பிஸ்னஸ் சேனல், அதனால் வந்து அவர் வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ரிலையன்ஸ் ரீட்டைல் கெட்ஸ் அதர் செக் படித்தாச்சு. மஹிந்திரா தார்ஸ் நியூ SUV crosses 9,000 bookings in 14 days. ஓகே, இந்த தார்லாம் வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கு ஒரே காரணம் வந்து சூர்யான்னு நினைக்கிறேன். அவர் ஒரு படத்தில் வந்து ஜோதிகா கூட்டுக்கு போவார். ஸோ அதுக்கப்புறம் அந்த வண்டி ரொம்ப சொல்கிறேன். ஜென்ரலி தட் வெஹிக்கிள் இஸ் தேர் இஸ் ஆல்வேஸ் எ கிரேஸ் ஃபார் தட் 4-wheel drive அந்த ஜீப் வெரைட்டி. அது நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தது. பட் 9,000 bookings in 4 days 9,000 bookings அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, மஹிந்திரா வாங்குன்னு அர்த்தம். மஹிந்திரா கையில் வச்சுருந்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் பண்ணுங்க, இல்லை லாங் டேர்ம் வாங்கினா வாங்கலான்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் இதெல்லாம். ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. ஓகே, JSPL, Jindal Steel and Power. JSPL output grows to 18% from 2.35. Sales jump 30%. Okay, it's a great news. Steel வந்து பேசிக் டிமாண்ட், புரியுதுங்களா? ஸ்டீலெலாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வீடு கட்டுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, எனி பிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவ் ஸ்டீல் இஸ் ரிக்வயர்ட். ஓகே, பிரிட்ஜிலேருந்து எல்லாத்துக்கும் ஸ்டீல். ஸோ ஸ்டீல் வந்து அவுட்புட் JSPL க்ரோ ஆச்சுன்னா என்ன அர்த்தம்னாக்கா, டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, டிமாண்ட் எல்லாமே கம்பெனி யாரும் தயாரிக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் அ கிரேட் நியூஸ். ஓகே, Yes Bank case, EC arrest Cox and Kings former CEO Khandelwal. Yes Bank கேஸில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அரேஸ் காக்ஸ் அண்ட் கிங்ஸ். எஸ் பேங்க்கில் யாரையும் அரெஸ்ட் பண்ணலையா? ஏன்னா எஸ் பேங்க்கில் ஒன்றும் இல்லை,
ஐ திங்க் தெர் இஸ் நத்திங், ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் ராணா கபூர் இஸ் அரசன் நினைக்கிறேன். ஓகே, pharma sales up 4.5%. This is one sales which I don't want to go up. Please understand. Pharma sales அதிகமாச்சுன்னா நிறைய பேர் வந்து ஹெல்த் நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஃபார்மா சேல்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா சேல்ஸ் குறைஞ்சதுன்னா ஷேர் ப்ரைஸ் இறங்கிடும். என்ன சார் இதுதான் வந்து திஸ் இஸ் வேர் வி ஆர் காட் பிட்வீன் த டெவில் இந்த டீப் சி. திரிசங்கு சொர்க்கம். இது இப்படியே இல்லை அப்படியே இல்லை. ஃபார்மா சேல்ஸ் மேலே போனால் ப்ராஃபிட், இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபார்மா அதாவது ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்தீங்கன்னா ஃபார்மா சேல்ஸ் மேலே போகாது. ஓகே, Piramal readies watches for potential acquisition targets. ஓகே ஓகே, அதுதான் இப்போ நம்ம ஜிஎஸ்பியில் பார்த்தோம்ல, அதே தான் இக்ரா சொல்கிறாங்க. டொமஸ்டிக் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் ரெக்கவரி இன் டிமாண்ட். இந்த மாதிரி ஒரு கம்பெனி நியூஸ் கொடுக்கும்போது ஒரு இக்ரா மாதிரி அவளை ரேட்டிங் நியூஸ் கொடுத்தாங்கன்னா அது கன்ஃபார்ம்டு நியூஸ் தான். இதுக்கு மேலே யாரும் கைது போட்டு கொடுக்க தேவையில்லை. ஓகே, இட் இஸ் பீன் வேலிடேட்டட் பை இக்ரா. ஓகே, ஸோ ஒரு சில ஆப்ரேட்டர் கம்பெனி வந்து எனக்கு ஆர்டர் கிடச்சிதுன்னுவான். அவ்வளோதான், ஆர்டர் கிடச்சிருக்கிறது முடிஞ்சு, அது போய் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது அதுலேருந்து. ஓகே, எஃப்எம்சிஜி அப்பீட் ஆன் Q2. தீபாவளி வந்து பெரிய தீபாவளியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சிஸ் பேங்க் ஜாயின்ஸ் டாப் ப்ரைவேட் லெண்டர்ஸ் டு ஆஃபர் பே ஹைக்ஸ். ஆக்சிஸ் பேங்க் வந்து பயங்கர பே ஹைக் கொடுத்துருக்காங்க, சந்தோஷம். ஆனால் ஆதித்ய பூரி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, யுவர் ஜாப்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸ் அண்ட் போனஸஸ் ஆர் செக்யூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதித்ய பூரி. ஸோ அப்படியே என்ன அர்த்தம் தெரியல எனக்கு. ஓகே, அவர் வந்து சேஃப், கவலைப்படாதீங்கன்றது. ஏன் இது மாதிரி சொன்னால் தான் டேஞ்சர். எதுக்கு சொல்லணும் சேஃப்ன்ட்டு? இன் ஹைவே செக்டர் இன்ஸ்டிடியூஷனல் மணி ஓவர்டேக்ஸ் ப்ரொமோட்டர்ஸ். ஹைவேஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து இன்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபண்டட் லாட் ஆஃப் மணி ஃப்ரம் ப்ரைவேட் செக்டர் ஒன்று போட்டிருக்காங்க. டாரண்ட் டு இன்ஜெக்ட் 8,000 crore into சிஜிடி பிஸ்னஸ். சிஜிடின்னு என்னன்னாக்கா சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஞாபகம் வச்சுங்க. டாரண்ட் இன்க்ரீஸ் இன்ட்டு 8,000 crore சிஜிடி பிஸ்னஸ். ஒருத்தர் வந்து 8,000 crore இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேலே போகுதுன்னு அர்த்தம். 8,000 crore இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது அட்லீஸ்ட் ஒரு 10% வட்டி கட்டணும். அது 800 கோடி அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா அந்த வட்டிக்கு அவருக்கு மேலே அவருக்கு ரெவன்யூ வரப்போகுது வருஷத்துக்கு. ஸோ அதனால தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் குட் நியூஸ். ஓகே, சர்வீசஸ் பிஎம்ஐ இசென்ஸ். ஓகே, நல்லா வந்திருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி படித்தேன். நம்ம இது நெக்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். அதனால 2 பேர் படித்தேன். 2 heads are better than 1. 49.8% செப்டம்பர் ஃப்ரம் 41.8 in ஆகஸ்ட். பட் கான்ட்ராக்ட் 7 months லோ, அது வந்து வேண்டாம். சர்வீசஸ் பிஎம்ஐ ஈஸஸ் பட் ஜாப் லாஸஸ் வைடன். ஜாப் லாஸ் இருக்குன்றாங்க, பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. பவர் ஃப்ரைட் இண்டிகேட்டர் ஷோ ஸ்ட்ராங் கெயின்ஸ் ஓவர் 2019. ஃபேண்டாஸ்டிக். இதுதான் நியூஸ். பவர் ஃப்ரைட். ஓகே, எக்கானமி க்ரோயிங். இப்போ யாருமே எல்லார் வீட்லேயும் வந்து பவர் யூஸ் பண்ணல. ஃப்ரைட்டில் ரோட்டில் ஹைவேல லாரியே ஓடலன்னா அப்புறம் எப்படி எக்கனமி க்ரோ ஆகும்? இதெல்லாம் தான் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து லேகிங் எஃபெக்ட். இதெல்லாம் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து இட் டிரான்ஸ்லேட் இன்டு சம்திங் ஆஃப்டர் 3 to 6 months. ஓகே, அப்போ நிஃப்டி 14,000 இருக்கும் மார்க்கெட்டு. ஓகே, வில் கிராஸ் த பிரிட்ஜ் when it comes. Rapid rail. Center in talks with World Bank, GIC to raise 3 billion. Rapid rail. Okay, rapid transit system. Okay, Temasek launches 55 billion asset management firm to raise fund. Temasek, Singapore based. Okay. The market jumped 7% in 7 sessions on bright outlook. What outlook? Bright outlook. 7 days என்ன மாறிடுச்சு, அவுட்லுக் மாறிடுச்சுன்னு தெரியல எனக்கு. மேலே போனோன்னா அவுட்லுக் இஸ் குட்னுவாங்க, கீழே போகும்போது அவுட்லுக் இஸ் கிரிம்னுவாங்க. ஓகே, செபி இஸ் ஆடட் ஒன் நியூ ரிஸ்கோமீட்டர். இப்போ ஐ திங்க் நான் செபி பற்றி ரொம்ப பேச விரும்பல. அதே இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன் நான். ஸோ நம்ம வந்து 1.5 ton வெயிட்டில் கூட அடிக்கணும். 1 inch வெயிட்டில் அடித்தாலே ஸ்மால் டிஸ்ட்ரிபியூட்டர் காணாமல் போயிடுவாங்க. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் செபி. Fundraising jumped 64% to 1.1 trillion in August. Pent-up demand plus whatever it is. I mean, அதை பற்றி கவலை கிடையாது. நடந்து 64% 1.1 trillion fundraising நடந்திருக்குன்னா இட்ஸ் அ கிரேட் நியூஸ். ஓகே, இதுதான் நான் க்ரீன் ஷூட்டுன்னு சொல்கிறேன் நான். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்.
cash to GDP ratio made it 15%. Cash to GDP, gross domestic product, the total value of goods and services produced in the economy. Okay, அதான் gross domestic product. இப்போ நம்ம வீட்டில் வந்து 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுதான் நம்ம கிராஸ் இன்கம், புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் நெட் எக்ஸ்போர்ட்ஸ்னு வாங்க, ப்ராடாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே ஹையஸ்ட் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் போட்டுட்டு அது கீழே தான் வந்து ஒரு பெரிய லைன் போட்டிருக்கோம். அது படிக்கலாமா, எடிட் பண்ணலாமா அப்படி விடலாமா பார்த்தேன், பட் படிச்சிடுறேன். 4 years after demonetization, India once again a predominantly cash economy. ஸோ டிமானிட்டேஷன் அப்போது வந்து டிமானிட்டேஷன் பண்ணி கூட நம்ம கையில் இருக்க கேஷ் எல்லாம் பிடுங்கினப்புறம் கூட திருப்பி கேஷ் அதிகமாகிடுச்சுன்றாங்க. ஸோ திஸ் கண்ட்ரி இஸ் லைக் தட். கேஷ் ட்ரான்சாக்ஷன் வந்து யூ கான்ட் ஓவர் நைட் கில். இட் டேக் லைக் எனிதிங் பிக் வில் டேக் லைக் minimum 5 to 10 years. But it is happening. Millennials are using Google Pay. It is happening, I'm telling you. It starts from the bottom. Okay. I think I already told you this. நான் வந்து 2 months back பேண்டமிக் முடிஞ்ச உடனே நான் வந்து ஒரு ஹேர் கட்டுக்கு போகிறேன். நான் அப்போது ஒரு பையன் வந்து ஹேர் கட் பண்ணான், சின்ன பையன் பண்ணிவிட்டு என்ன பண்ணனாக்கா, அங்கிள் அவன் கேஷ் கேட்டார், அங்கிள் கூகுள் பே இருக்கான்னு கேட்டான். நான் நினச்சேன் நம்மளுடைய சன்பீம் ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து அவர்கிட்ட கூகுள் பே இருக்காதுன்னு நினச்சேன். நான் இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், எப்படி சார் என்ன கேட்டேன். சார் என் பையன் தான் சார் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தான்னு அவர் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே வந்து 100 ரூபாய் பூக்காரங்க பால்காரங்கெல்லாம் கூகுள் பேயில் பண்ண ஆரம்பித்தாக்கா கேஷ் காணாமல் போயிடும். ஓகே, ஸோ அதுதான் அந்த மில்லினியல்ஸ் ஆர் கோயிங் டு டூ தட். 90s அப்புறம் பார்ன் பண்ணவங்க எஸ்பெஷலி லைக் லாஸ்ட் இப்போ 2021 இருக்கவங்கலாம் வந்து கேஷே எடுத்துன்னு போக மாட்டேறாங்க கையில். அது ரொம்ப கஷ்டப்பட்டு கேஷ் கொடுத்து அனுப்ப வேண்டியதாக இருக்குது வீட்டில் நம்ம பசங்களுக்கு. ஓகே, கையில் கொஞ்சம் கேஷ் தான் வச்சுக்கோ, சில்லறை காசு தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். பட் திங்ஸ் ஆர் சேஞ்சிங், இட் இஸ் சேஞ்சிங். பட் நமக்கு தெரியறதுல எல்லாம் மாறும். ஸோ வில் ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் மார்க்கெட் டைரக்ஷன் வீடியோ பாருங்கள். அண்ட் ரிலீசிங் சூன் India VIX, Dollar Index and Kilpauk Mental Hospital. Thank you. Have a nice day.